இன்றைக்கு இந்த தூய்மை பணியாளர்களுடைய 10 நாட்களுக்கு மேலாக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கிற நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக நாங்கள் வந்து திருநங்கையர் கூட்டமைப்பில் இருந்து எங்களுடைய முழு ஆதரவையும் அவங்களுடைய கோரிக்கைக்கு எப்பொழுதுமே நாங்கள் உடனிருப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறதுக்காக வந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக அரசு வந்து இன்னும் செவிசாய்க்காமல் கள்ள மௌனம் சாதிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு இந்திய ஜனநாயக நாட்டில் வேலை வாய்ப்புக்காக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்த வேலைக்காக பணி நிரந்தரம் செய்வதற்காக போராடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நினச்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த ஆட்சி வெட்கி தலகுனிய வேண்டும். உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அவர் இந்த கள்ள மௌனம் சாதித்துட்டு இருப்பதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய மனிதர்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் நிறைய பாதிக்கப்பட்டு இங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களுடைய உரிமைகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமான ஒரு உரிமை தான். அந்த உரிமையை இங்கே இருக்கக்கூடிய மக்களும் கேட்கிறோம். ஸோ அந்த உரிமைக்கு இந்த அரசு நிச்சயமாக செவிசாய்க்க வேண்டும். செவிசாய்க்கவில்லை என்றால் செவிசாய்க்க என்னென்ன முயற்சிகள்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்து கொண்டிருப்போம். ஸோ இந்த மக்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேர்தல் வாக்குறுதி வந்து நம்மளுடைய 2021 வந்து அந்த வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க. மக்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு உண்மையாகவே பேசுகிறவங்க, சமூக நீதியை பற்றி பேசுகிறவர்கள், இன்னைக்கு உங்களுக்கு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு வக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பதவி விலகிருங்கள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமையை, நியாயமான கோரிக்கையை, நியாயமான உரிமையை கேட்கிறார்கள். அதை கொடுப்பதற்கு உங்களுக்கு முடியலைன்னா மேயரும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் எல்லாருமே வந்து பதவி விலகிருங்க. ஸோ இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பார்க்கறதுங்கிறத தாண்டி இந்த மக்களுடைய உரிமைகள் வந்து முதலமைச்சருக்கு இதில் பங்கு இருக்கு. ஒரு தனி மனிதனையும் பாதுகாக்கக்கூடிய கடமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையையும் பாதுகாக்கணும். அவர்கள் உரிமையை கேட்கும் பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக நீங்கள் தான் வந்து பார்க்கணும். உங்களுடைய துறை சார்ந்தோ இவங்களோ அவங்களோ இல்லை, துணை முதலமைச்சர் இல்லை முதலமைச்சர், இவங்க 2 பேரும் இங்கே வந்து இந்த மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு வழி செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல வலியுறுத்துகிறோம்.